இறைவனுக்கு நன்றி. இனிய நண்பர்களே, நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்ல ஆதரவுக்கு நன்றி. திரை விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் டிசி. தேவதாஸ் சந்திரா என்பதின் சுருக்கம்தான் டிசி என பெயரானது. தேவதாஸ் லோகேஷ் கனகராஜ், சந்திரா வமீகா கபி ஹீரோயின். இவங்களுடைய கூட்டு பெயர் தான் டிசி. பொதுவாக சொல்லுக்கு சொல், பல்லுக்கு பல், அடிக்கு அடி, உதைக்கு உதை என்று பழிக்கு பழி வாங்கும் ஃபார்முலா கதைகளின் வரிசையில் டிசியின் கதையும் அதே என்ன கொஞ்சம் வெகு யதார்த்தமாக இதை சொல்லியிருக்கின்றார் இயக்குனர். இது ஒரு அதிரடி ஆக்ஷன் படமாக மட்டுமல்ல, மனித சமூகத்தின் கோபம் கலந்து திரைக்கதையாக அமைத்திருக்கின்றார் இயக்குனர். ஏற்கனவே சாணி காகிதம், கேப்டன் வில்லன் படத்தை இயக்கிய அருண் மாதேஸ்வரன் தான் இந்த படத்தின் இயக்கத்தை செய்திருக்கின்றார். வெற்றிகரமான டைரக்டராக தன் இருக்கையை வைத்திருக்கும் லோகேஷ் கனகராஜ் மிக இயல்பாக திரை உலகில் வருகிறார். ஹீரோ என்ற பில்டப் பந்தா எல்லாம் இல்லாமல் மனதுக்குள் கோபம் வைத்துக்கொண்டு ஒரு கதாபாத்திரமாக அறிமுகமாகிறார். சாதாரண உடை, இயல்பான உடல் மொழி, வசன உச்சரிப்பு, கோபத்தின் சினேகத்தின் உணர்ச்சிகளை சரியாக வெளிப்படுத்தி தன் கதாபாத்திரத்திற்கு பங்கு சேர்த்திருக்கிறார், உயிர் கொடுத்திருக்கிறார் லோகேஷ் கனகராஜ். கேப்டன் வில்லன் இயக்கிய அருண் மாதேஷ் இயக்கத்தில் இவர் கதாநாயகனாக நடித்திருக்கிறார். புத்தம் புதிய வாமிகா கபி கண்களால் நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார். சரி, படத்தின் கதைதான் என்ன? ஒரு பையன் காலேஜில் படிப்பதற்கு பணம் கொண்டு போகின்றான். அதை இடைமறித்து ஒரு போலீஸ்காரர் அந்த பணத்தை பிடுங்கி கொண்டு அவனை அடித்தும் சந்தேக கேஸில் போட்டு அடித்து ஒரு வழி ஆக்கிவிட்டு விடுகிறார். அவர் இறந்து போகிறான். இந்த விஷயத்தை கதாநாயகனிடம் சென்று அந்த பெற்றோர் முறையிட அவர் அந்த போலீஸ்காரரை பிடித்து அடித்து நொறுக்கி அவரிடமிருந்து அந்த படத்தை வாங்கி இவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அதாவது காவல்துறையில் இருக்கின்ற சில கருப்பாடுகள் சமூகத்தில் செய்கின்ற சில தீமைகளை சமூகத்திலிடமிருந்து சில ஆட்களிடமிருந்து பணம் பிடுங்குவதை போல இவர்கள் அந்த காவல்துறையிடமிருந்தும் ஆயுதங்களை களவாடி அதை விற்பனை செய்வார்கள். பழிக்கு பழி தான். இவங்க நீ மக்களை சுரண்டுற, நான் உங்களை சுரண்டுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கேங் வாராக தான் இந்த நடக்குது. இந்த கேங் வாருக்குள்ளே யார் இறுதியில் செய்தது சரி என்பது தான் திரைக்கதையின் முடிவு. அனிருத் படத்திற்கு கொஞ்சம் சுறுசுறுப்பு சேர்த்திருக்கின்றார் என்றும் சொல்ல வேண்டும். மற்ற கதாபாத்திரங்கள் எல்லாம் செமையாக சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். கதாநாயகி தான் கையில் காண்டம் வைத்து கொண்டு பல பேருடன் படுக்கையை பகிர்ந்து கொள்வது போன்ற மேட்டர் பண்ணுகிற பெண், அதுக்காக எப்பவும் காண்டமுடன் அலையும் பெண் அவள் சந்திரா என்று அந்த பெண்ணை இழிவுபடுத்துவது ஒரு சீனில் சொல்லிட்டு போகலாம். அது அடிக்கடி அவர் காண்டத்தோடு அலைகிற மாதிரி காட்டுவது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த போன்ற ஆக்ஷன் படங்களுக்கு இது மாதிரி மேட்டர் கீட்டர் அப்படின்னு சொல்கிறது ஒரு மாதிரியான ஒரு இதுதான். இப்படி தான் சொல்ல வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு இந்த மாதிரி திரைக்கதைகளில். பிறகு கிளைமேக்ஸில் இந்த வேறொருக்கு ஆதரவாக இருக்கும் அவளை இருக்கிற வரைக்கும், சந்திரா இருக்கிற வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு, யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு சந்திராவை லோகேஷ் கிட்ட அனுப்பி வைக்கிறார். அதுக்கு பிறகு இவங்களுக்குள்ள அவருடைய மடியில் சாய இவங்களுக்குள்ள மறுபடியும் அது ஒரு கெமிஸ்ட்ரி உருவாகிறது அப்படிங்கிறதான். முழுக்க இது ஒரு கேங் வார் மாதிரியான ஒரு கதை தான். கேங் வாராக இல்லை ஆனாலும் கூட அங்கே இருக்கின்ற சில போலீஸ்காரர்கள், அதே பக்கம் இந்த கேங் வாரில் இருக்கின்ற சிலர், அவர்களுக்குள் நடக்கின்ற மோதல் தான் இது. லோகேஷ் கனகராஜ் சிறப்பாக நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இது ஒரு வழக்கமான ஒரு
பழிவாங்கும் கதையாக அருண் மாதேஸ்வரன் சொல்லியிருக்கின்றார். இன்னும் நாட்டில் நிறைய கதைகள் இருக்குங்க, நிறைய கதைகள் இருக்குது. அந்த கதைகளை சொல்லுங்கள் மாதேஸ்வரன். மற்றபடி டிசி பார்க்கலாம், இது ஆக்ஷன் பிளாக் படம், பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.